எல்லாருக்கும் வணக்கம். எப்போ சொல்ல போகிறேன் இந்த படத்தில் நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். என் பேர் வெங்கட் கிருஷ்ணா. இப்போ இந்த படத்தோட 5th டேயில் தான் உங்ககிட்ட நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு ஆடியன்ஸ்கிட்டேருந்து. பெரிய பெரிய படம் வந்திருந்தாலும் எங்களோட சின்ன படத்துக்கு எங்களுக்கு வந்து ஒரு நல்லபடியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. இது இல்லாமல் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னாக்கா, படத்தில் வந்து என் கூட ஆர்டிஸ்ட் 2 பேர் சோனியா அண்ட் உமாஸ்ரீ 2 பேர் நடிச்சிருக்காங்க. 2 பேர் நல்லா 2 ஹீரோயின் படத்தில் 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என் கூட கார்த்திக் சார், அப்புறம் வந்து மீனாட்சி, அப்புறம் வந்து காமாட்சி, இன்னொருத்தர் 3 பேர் பண்ணியிருக்காங்க. காமெடியாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது இல்லாத வந்து ஏபி ஆல்வின் சார் மொத்தம் 7 சாங் பண்ணியிருக்காங்க. 7 சாங் நல்லா சூப்பராக இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாம் எல்லா பாட்டுக்கும் உட்காந்து பார்க்குறாங்க, யாருமே வெளில போகாத அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. அப்புறம் வந்து நான் இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லணும்னா ஏஆர்ஜே வேலு சார், டைரக்டர் எங்கள் படத்துக்கு. அவர் நல்லபடியாக ஒரு பாரதி ராஜா ஃபீல் கொடுத்துருக்காரு எங்கள் படத்துக்கு. நல்லா எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தடவை மாருதி கிருஷ்ணன் அடுத்து திருப்பி படம் எடுக்கணும். எங்களை மாதிரி ஒரு நியூ கமர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வெல்கம் பண்ணணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சோனியா. எப்போ சொல்ல போகிற படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் நேம் செல்லம்மா. வில்லேஜ் பொண்ணாக தான் நடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான கேரக்டராக பண்ணியிருக்கேன். மூவி சூப்பராக போட்டிருக்கு. எல்லோரும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கு. சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த மூவியில் நான் வந்து பாரதி ராஜா சார் படத்தில் வர ஹீரோயின் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு இந்த டைம் நான் நன்றி சொல்கிறேன். இனியும் எல்லோரும் மூவி பார்க்காதவங்க எல்லோரும் வந்து பார்க்கணும், தியேட்டரில் வந்து பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். இனி நிறைய தமிழ் படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் எப்பவும் வேணும். நன்றி, வணக்கம். ஹாய் உமாஸ்ரீ. எப்போ சொல்ல போகிற படத்தோட ஹீரோயின் பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் எல்லாம் மூவி பார்க்க தேட்டருக்கு வந்திருக்கோம். மூவிஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்களாம் யங்ஸ்டர்ஸ் அண்டு ஒரு நல்ல டீம். எனக்கு தேங்க்ஸ் டு மை டைரக்டர் சார். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ண வச்சுருக்காங்க. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் வெங்கட் அண்ணா, சோனியா. அண்ட் தேங்க்ஸ் டு மை மியூசிக் டைரக்டர் கேவி ஆல்வின் சார். ரொம்ப நல்ல சாங்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எல்லாருமே தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கங்க. என் பேர் சின்ராசு. சின்ன கலைவாணர் கூட விவேக் சார் கூட நிறையா படங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ தனியாக நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன். அதில் முக்கியமான படம் இந்த எப்போ சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வெங்கட்னு புதுமுகம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கோம். நானும் காமாட்சின்ற பையன் ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கோம். டைரக்டர் பார்த்திங்கன்னா ஆர்ஜே வேலு, ஃபஸ்ட்டு படம். ஆனால் இது முதல் படம் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் நிறையா படம் பண்ண அளவுக்கு அனுபவப்பட்டு எடுத்திருக்காங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இப்போ திகில், பேய் படங்கள், பெரிய பெரிய ரிச்சான படங்கள், வித்தியாசமான படங்கள் மத்தியில் ஒரு பாரதி ராஜா சார் படம், மகேந்திரன் சார் படம் வந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு பேட்டர்னில் இந்த கதை வந்திருக்கு. ஒகேனக்கல் பேஸ் பண்ணி படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. படத்தில் 7 பாடல்கள். எட்வின்னு சொல்லி புது மியூசிக் டைரக்டரு 7 சாங்கும் முத்து மாதிரி கொடுத்துருக்காரு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாருமே பார்த்து எங்களுக்கு இன்னும் நல்ல ஆதரவு தரணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கலக்கல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் பேர் கோபாலகிருஷ்ணன். எப்போ சொல்ல போகிற படத்தோட எடிட்டர் நான். இந்த படம் பார்த்திங்கன்னா வில்லேஜ்ரி சிட்டி ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது. ஒரு வில்லேஜ் பேஸ்டு பையன் வந்து எப்படி வந்து அவனோட லவ்வை வந்து அப்ரோச் பண்ணுறான், எப்படி எடுத்துக்கிறான். வில்லேஜுக்கு இருக்கிற ஒரு பொண்ணு அவனை விரட்டி லவ் பண்ணுது. சிட்டி பேஸ்லேருந்து ஒரு பொண்ணு வந்து அவனை கொத்திட்டு போகிற மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் யாரோட சேர்றாங்க அப்படின்றது தான் படம். ஆக்சுவலி படம் வந்து லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒகேனக்கலில் வந்து படமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசலில் ஹெவியான ஒரு டாப்லேயும் சரி, பரிசலில் வச்சுட்டு கேமரா எடுத்துகிட்டு போன விதமும் சரி ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். இந்த படம் நல்லா போயிட்டுருக்கு. ஆடியன்ஸ் சைட்லேருந்து எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் பார்க்க வந்து எல்லாருமே வந்து பாராட்டியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்குக்காக வந்து எடுத்திருந்தாங்க ஒரு போர்ஷன்ஸ் வந்து எப்போ கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் எடுத்து அதை கொஞ்சம் கிளைமேக்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணி அந்த கிளைமேக்ஸை வந்து திருப்திப்படுத்தியிருக்கோம். இது வந்து ரொம்ப அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் பார்த்து எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வெற்றி படமாக போயிட்டு இருக்குது. இந்த ஆதரவு கொடுத்த நேயர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தில் மொத்தம் 7 பாடல் இருக்குது. 7 பாடலும் 7 விதமான டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பாடலும் ஒரு அமைதியாகவும் அருமையாகவும் இருக்கும். சூழலுக்கு தகுந்த கதைக்குள்ளே அந்த சூழலை மீறி அந்த பாடல் வரிகளும் வெளியே போகாது, மியூசிக்கும் அது மாதிரி போகாது.
என்னுடைய உழைப்பை நான் முழுமையாக தந்திருக்கிறேன், கடுமையாக உழைச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கெலாம் ஒரு 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 வாரம் தான் ஆகும்னு நினச்சிட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சீனும் பார்க்கும்போது அது அப்படி எனக்கு வந்து 21 நாள், நான் ஏற்கனவே 21 நாள் ஆகிப்போச்சு. ஆனால் அதனுடைய வலி வேதனை இந்த படத்தை பார்க்கும்போது, ரசிகர்களுடைய தேட்டரில் அமர்ந்து பார்க்கும்போது, அவங்க தர கைத்தட்டல் விசேஷத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றியை தந்த மீடியாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொடுக்குறேன். இப்போ சொல்ல போகிற படத்தோட டைரக்டர் தான் நான், ஏஆர்ஜே வேலு. இந்த படம் நியூ பேஸு தான். ஆனால் நியூ பேஸுன்றதுனால எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. படம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக வந்திருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசம்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுத்துருப்போம். ஆனால் படத்துலேயும் அது வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. படம் வந்து ரொம்ப தமிழ்நாடு ஃபுல்லாக ரொம்ப வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. இது இந்த டீமுக்கு கிடச்ச ஒரு பெரிய வெற்றி. டீமுக்கு காட்டினா தமிழ் சினிமா கிடச்ச ஒரு வெற்றி கூட. ஏன்னா புதுமுகங்களை வச்சு இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் ஃபிலிம் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இசை இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய தூணாக இருந்திருக்கு. நிச்சயமாக ஜனங்க இந்த படத்தை நல்லா ரசிக்கிறாங்க. இனிமேலும் நிச்சயமாக ரசிப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.